Hello friends, welcome to the channel Rainbow Rain Spices. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான சண்டே vlog plus harvesting vlog பார்க்க போறோம். சண்டே நாளே வந்து mostly 99% நம்ம வீட்ல வந்து நான்வெஜ் தான். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே லைட்டா தான் இருக்கும். இன்னைக்கும் வந்து கொஞ்சமா அவல் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து கட்லா மீன் எடுத்துட்டு வந்து மீன் குழம்பு வச்சிட்டு அப்படியே fish fry பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிறதை விட fish சாப்பிறது ரொம்பவே நல்லது. மீன்ல வந்து fat content ரொம்ப கம்மி. அதே சமயத்துல protein content வந்து ரொம்ப அதிகம். இதுல வந்து vitamin D plus omega 3 fatty acids அதிகமாவே இருக்கு. அதனால வந்து fish நம்ம சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. லஞ்ச் முடிச்சிட்டு சண்டேங்கறனால அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் சரி தோட்டம் போயிட்டு வரலாம் அப்படினு சொல்லி தோட்டம் கிளம்பிட்டோம். போனோனே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்ளோ ரோஸ் அப்படியே பூத்து குலுங்குதுன்னு பாருங்க. நல்ல ரெட் ரோஸ் செடியில பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கு. பொண்ணுங்களுக்கு வந்து எப்பவுமே ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கரெக்டான சைஸ்ல இருக்கப்ப நல்லா செர்ரி ரெட்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரிய விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள வந்து கொஞ்சம் பிங்கிஷ் ஷேட் வந்துடும். சுத்தியும் வந்து கொஞ்சம் ரெட் ஷேட்ல இருக்கும். டபுள் கலர் மாதிரி இருக்கும். இந்த வாரம் வந்து நமக்கு ஒரு 10-15 பூ பூத்திருக்கு. இன்னுமே வந்து ஒரு 20 மொக்குக்கு பக்கமாவே இருக்குங்க. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். செம்பருத்தி பூ வந்து நிறைய விரிஞ்சிருந்துச்சுங்க. ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் தீந்துருச்சு. ஸோ அதனால அது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொரிச்சேன். ஹேர் ஆயில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்தது என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரளிப்பூ தான். நம்ம சேனலில் வந்து ஹார்வெஸ்டிங் vlog ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில் வந்து தோட்டத்தில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ காட்டுறதுக்கோ எதுவும் இல்லாதனால நான் நடுவில் கொஞ்ச நாள் ஹார்வெஸ்டிங் vlog போடல. இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம். சரி ஓகே இப்போ ஒரு ஹார்வெஸ்டிங் vlog போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நமக்கு டெய்லியுமே வந்து பூ இப்படி கொத்தாக பூக்குதுங்க. ஆனால் வந்து பொறிக்கிற கால் இல்லை. எல்லாமே வந்து வாடி கீழே தான் விழுகுது. நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் மட்டும் வந்தோம்னா பொறிச்சிட்டு போய்ப்போம். இதை வந்து கொண்டு போய் கட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாமிக்கு பூ வாங்குறதுக்கு அவசியமே இல்லைங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்னென்ன காய்கறி எல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. இது வந்து தாத்தா பாட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணோம். இவ்வளோ நாள் வந்து அவங்க விறகடுப்பில் தான் வந்து தீ போட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 பேர்த்துக்குமே ரொம்ப வயசாயிருச்சு. அதனால் வந்து விறகடுப்பில் தீ போடுற அளவுக்கு வந்து அவங்களால இப்போ முடியறதில்ல. அதனால் சரி ஓகே ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கி மாட்டிடலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அபிராமி வாட்டர் ஹீட்டரில் 1 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து தாத்தா பாட்டி 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு 1 லிட்டர் இன்ஸ்டன்ட்டே வந்து சஃபிஷியன்ட் தான் அப்படின்னு சொல்லி அதுவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து வாட்டர் நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே த்ரூ அவுட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகி வாட்டர் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது இவங்க 2 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த அபிராமி இன்ஸ்டன்ட் 1 லிட்டர் வாட்டர் ஹீட்டரை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி தான் அறுவடை பண்ண போகிறோம். தக்காளி வந்து இப்போ நல்லா காய்க்கிற சீசன் தாங்க. அதனால வந்து நமக்கு வந்து நிறையாவே காய்ச்சிருக்கு. இது வந்து நம்ம வீட்டு செலவு கலவாக தான் வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து இந்த தக்காளி சீசன் டைமில் வந்து நம்ம வீட்லேயும் வந்து நிறையா இருக்குங்க. ஆனால் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்துலையுமே வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. இது வந்து எந்த மருந்துமே வைக்காமல் நம்ம இயற்கையாக நம்ம தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறிகள். அதனால வந்து இது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து இந்த வாரத்துக்கு தேவையான தக்காளி வந்து அறுவடை பண்ணிடலாங்க. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சீசன் டைமில் தக்காளி இருந்துச்சுனாலோ இல்லை தக்காளி நீங்கள் வாங்கினீங்கனாலோ அது வந்து தொக்கு மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை ஒயிட் ரைஸ் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு அவரைக்காய். இது வந்து வயலட் அவரைக்காய்ங்க. நிறையா பேர் வந்து இந்த அவரைக்காயை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பச்சை அவரைக்காய் தான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பூ கூட வயலட் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து செடியாக இருக்காதுங்க, கொடியாக இருக்கும். அப்படியே வந்து அங்கங்கே ஊனி விட்டீங்க அப்படின்னா அப்படியே கொடியாக படர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி தான் வந்து இங்கே பாருங்கள் நம்மளதும் வந்து ஃபுல்லாக படர்ந்துருக்கு. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. பூவும் வயலட் கலரில் இருக்கும், அந்த காயும் வந்து வயலட் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம வணக்கணும் அப்படின்னா எப்பவும் போல் யூஸ்வலாக க்ரீன் கலர் ஆயிரும். ஆனால் காய் பச்சையாக இருக்கிறப்ப மட்டும் அந்த வயலட் கலரில் இருக்கும். நான் வந்து பச்சை அவரைக்காயும் சாப்பிட்ருக்கேன், வயலட் அவரைக்காயும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு பர்சனலாக வந்து வயலட் அவரைக்காயோட மனமும் பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அவரைக்காயை வந்து சும்மா பொரியல் மட்டும் பண்ணி சுட சுட சாதம் வச்சு அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து இந்த அவரை விதை வந்து மாமா தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ மாமா கிட்ட இருந்தால் வந்து அந்த விதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு தேவையான அவரைக்காய் அறுவடையும் நம்ம முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து மிளகா நாற்றுங்க. இது வந்து நம்ம நாற்று பண்ணையில் வாங்கிட்டு வந்து வச்சு விட்ருக்கோம்.
அம்மச்சி வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக பாய்ச்சி முடிச்சிட்டாங்க. அதனால தான் தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் சேராக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கத்திரி நாற்றுங்க. இது வந்து நம்ம நாற்று வாங்கலை, அம்மச்சி வந்து விதையை முளைக்க போட்டு அந்த நாற்று எடுத்து நட்டியிருக்காங்க. வாய்க்கால் ஓரத்தில் வந்து அப்படியே வெங்காய நாற்று மிளகா நாற்று ரெண்டையும் வந்து அப்படியே நடவு போட்டு விட்ருக்காங்க. நம்ம வந்து தோட்டத்தில் ஒரு 25 தென்னங்கன்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த தென்னங்கன்னெல்லாம் வச்சதுக்கு நடுவில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேசஸில் தான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இது என்ன கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய்ங்க, நீல சொரக்காய். இதெல்லாம் வந்து கொடிங்கிறனால ஒரு 4-5 விதை ஊன்னாலே வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக படர்ந்துருங்க. இது வந்து ஒரே ஒரு காய் மட்டும் அம்மச்சி வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு காயே வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும். பிஞ்சு வந்து ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுருக்குங்க. இப்போ தான் வந்து நிறைய பூ எடுத்துருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய்ங்க. இது வந்து கும்ப சொரக்காயின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இது வந்து நாட்டு சொரக்காய்ங்க. நிறைய பேர் வந்து நான் முன்னாடி காமிச்ச அந்த நீல சொரக்காய் தான் பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டு சொரக்காய் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து இந்த மாதிரி குண்டா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த காய் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே வந்து நீங்கள் பொரியல் இல்லைனா கூட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சிங்கனாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு 4-5 விதை ஒன்று தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே காடு ஃபுல்லாக எப்படி படர்ந்துருக்குன்னு. இது வந்து நம்ம எந்த மருந்துமே வைக்காமல் ஆர்கானிக்காக அவ்வளோ காய் காய்க்குது. ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மயில் தாங்க. மயில் வந்து கண்ணில் எந்த காய் பட்டுச்சுனாலும் எல்லாத்தையும் கொத்திடுது. அதனாலேயே அம்மச்சி இந்த மாதிரி காஞ்ச இலையை போட்டு மூடி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வாரத்துக்கு தேவையான சொரக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்தது நம்மளோட அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய். இதுவுமே வந்து ஒரு 2-3 விதை ஊன்னது தாங்க. கொடி அப்படிங்கிறனால அப்படியே நல்லா படர்ந்துருச்சு. இதுவுமே வந்து நமக்கு ஒரு 10 காய்க்கு பக்கமாக வந்து காய்ச்சிருக்குங்க. அதில் வந்து நமக்கு தேவையான ஒரு காய் மட்டும் பொரிச்சுக்கலாம். அரசாணிக்காய் வந்து அப்படியே கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொரியல் பண்ணாலும் சரி, இல்லை சாம்பாரில் போட்டாலும் சரி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான சொரக்காய் அரசாணிக்காய் ரெண்டுமே அறுவடை பண்ணியாச்சுங்க. இது வந்து சொரக்காய் வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்காங்க. கும்ப சொரக்காயே தாங்க. இது வந்து விதைக்காக ஒரு 4-5 சொரக்காய் விட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாகி முத்தின சொரக்காயாக விட்டு வச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து விதை எடுத்து காய வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் செடி வைக்கிறதுக்கு இந்த விதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து மரவள்ளி செடிங்க. இது வந்து நம்ம வச்ச ஒரு 6 மாதத்துக்கு பக்கமாக இருக்கும். இந்த மரவள்ளியாக இருந்தாலும் சரி, சக்கரவள்ளி கிழங்காக இருந்தாலும் சரி, இது வந்து வர்றதுக்கு 10 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆகுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பெரிய கிழங்கா விழுகும். போன வருஷமும் வந்து நம்ம இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வச்சுருந்தோம். அப்போ வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு அறுவடை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நம்ம தோன்றப்ப பார்க்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா பாவக்காய்ங்க. இந்த கொடி எப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து தானாக முளைச்சி வந்ததாங்க. இந்த பாவக்கொடி வந்து நம்ம வீட்டு முன்னாடியே இருக்குங்க. இந்த பாவக்கொடி கூடயே வந்து அரசாணி கொடியும் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு 2-3 காய் பிடிச்சிருக்குங்க. நம்ம முன்னாடி பொறிச்ச அரசாணிக்காய் வந்து தோட்டத்துக்குள்ளே பொறிச்சோம். இது வந்து வீட்டு முன்னாடியே இருக்குங்க. இந்த பாவக்கொடியில் வந்து ஒரு 4 காய் மட்டும் பிடிச்சிருக்கு. இதையும் நம்ம பொறிச்சிக்கலாங்க. இது வந்து நாட்டு பாவக்காய் தாங்க. அதனால் வந்து கசப்பு கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப சத்தானது. இதில் வந்து புளிக்குழம்பு பொரியல் எது செஞ்சாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாவக்காய் அறுவடையும் முடிச்சாச்சு. இது வந்து சின்ன வெங்காயங்க. இது வந்து வீட்டு முன்னாடியே கொஞ்சம் வீட்டு செலவு கலவாக வச்சு விட்ருக்காங்க. இது வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். இன்னும் ஒரு 15-20 நாள் ஆனால் பிடுங்கலாங்க. ஸோ அப்போ வந்து முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறதெல்லாம். இதெல்லாம் வந்து மிளகா நாற்றுங்க. இது வந்து நாற்றுக்காகவே வந்து தாத்தா போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து விதை போட்டு நாற்றானது தாங்க. இது வந்து நல்லா காஞ்ச வரமிளகா விதையை நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து அது இந்த மாதிரி நாற்றா வந்துருங்க. இப்போ அடுத்த அறுவடை வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன அறுவடை அப்படின்னா முருங்கைக்காய் பொறிச்சிட்டு இருக்காருங்க. இப்போதைக்கு வந்து பொறிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 காய் மட்டும் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதனால் வந்து துவைக்கிற கல் மேலே ஏறி ஒரு 2 முருங்கைக்காய் மட்டும் பொறிச்சாரு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலை அறுவடை பண்ணுறோம். கருவேப்பிலை வந்து நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் வாரம் ஃபுல்லாக கருவேப்பிலை நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் போய் இந்த மாதிரி பொறிச்சிட்டு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வாரம் ஃபுல்லாக கருவேப்பிலைக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸோ இதோட இந்த வாரம் நம்மளோட அறுவடை முடிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.